கும்ப ராசிக்கான நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசியிலேயே ராகு. நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு தெளிவாயிருப்பீங்க. ஸோ இல்லைனாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ ராசியில் ராகு இருக்கிறனால நிறைய ஓவர் திங்க் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஓகேங்களா? பதட்டம் இருக்கும், ஃபேமிலியோட கொஞ்சம் காரசாரமான ஃபைட்டு இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு எது எடுத்தாலுமே விரக்தி, இந்த மாதிரி தன்மையை வந்து கொடுக்கும். பட் நீங்கள் நல்ல ஒரு தெய்வ பக்தி பண்ணுறீங்க, பாசிட்டிவான விஷயங்களை பண்ணுறீங்க, ஜஸ்ட் லைக் தட்னு இதை தள்ளிட்டு போகிறீங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் உங்களை பாதிக்காது. ஜனனகால ஜாதகம் நல்ல தசாபுத்தி இருக்கும்போதுமே இது பெரிய மைனஸ் கொடுக்காது. ஸோ நான் இப்படி சொல்கிறேங்கிறதுக்காக தயவுசெய்து இதை வந்து நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஸோ இதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, நல்ல விஷயம் பிடிச்ச விஷயத்த பண்ணினீங்கனாலே மனசு ரிலாக்ஸ் ஆகிடும், ஓகேங்களா? 2ஆம் இடத்துல சனி, வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார், பாத சனி போயிட்டுருக்கு. ஸோ கவனமாக இருங்க, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிதானமாக இருக்கணும், ஓகேங்களா? தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. அதாவது புதிய நண்பர்கள் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்களோட பழகுங்க. ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்காதீங்க யாருக்குமே. பட் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நிச்சயமாக செய்யுங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், செஞ்சு கொடுங்க. ஆனால் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை முடிக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து செஞ்சு கொடுங்க. ஆனால் நான் உறுதிமொழி மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா அது அங்கே போய் லாக் அடிச்சிடும், ஓகே? ஸோ 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் சுறுசுறுப்பாக இருங்க, வேலைகளை சீக்கிரமாக முடிங்க, நல்ல உணவு நேரத்துக்கு எடுத்துக்கோங்க, ஓகே? ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு. ஸோ இந்த தொழில் பண்ணுறவங்க, வேலையில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருங்க. எதுவும் ஒரு புதுசாக எதுவும் ஒரு விஷயங்கள் நம்ம வந்து இப்போ பண்ணாமல் இருக்கிறது நல்லது, ஓகேங்களா? ஆனால் குருவோட பார்வை வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்குது, ராசிக்கு 12ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம் இங்கெல்லாம் கிடைக்குது. ஸோ இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த ராசியில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல சனி, குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ அதை பண்ணுங்கள், பிடிச்ச வேலையை பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஃப்யூச்சர் பற்றி யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு இப்போ என்ன நடக்குதோ அதில் தயவுசெய்து இப்போ இருக்கிற நிமிஷத்தில் லயத்து போங்க, அதுதான் நல்லது, ஓகேங்களா? ஸோ ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ 7ல் கேது இருக்கிறனால தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, ஓகேவா? 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் பார்த்திங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ ஒரு சிறப்பான அமைப்பு தான் 9ல் சுக்கிரன் இருக்கிறது. பட் 9ல் சூரியன் இருக்கிறனால அப்பா வகையில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க, ஓகேங்களா? தேவையில்லாத அலைச்சல் திரிச்சல் இதை வந்து ஏற்படுத்தும் 9ல் இருக்கிற சனி. 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன். ஸோ 10ல் செவ்வாய் இருக்கிறது நல்ல பலன் தான், அதாவது 50-50ன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ குருவோட பார்வையில் இருக்கிறனால உங்களுக்கு தொழிலில் நல்ல விருத்தி இருக்கும். இருந்தாலும் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறது, இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கூடுதல் கவனத்தை கொடுக்கறது வந்து நல்லது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராசியிலேயே ராகு இருக்கிறனால நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் எப்பவும் சொல்கிறது தான், கலச வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் எந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாலும் இந்த கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்கோங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வன்னிமரம் விநாயகரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பொதுவாகவே வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விமர்சனத்தை வந்து தாங்கிக்க மாட்டீங்க, ஓகேங்களா? கரெக்டாக நான் சொல்கிறது? பாசிட்டிவ் சொன்னால் சந்தோஷப்படுவீங்க, நெகட்டிவ் சொன்னால் ரொம்ப கவலைப்பட்டுருவீங்க. ஸோ அது ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே விமர்சனத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்துட்டு மற்றவங்க உழைப்புக்கோ பொருளுக்கோ நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி விமர்சனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஸோ நல்ல டீப் நாலேஜு, நல்ல மெமரி பவர் இருக்கும் இவங்களுக்கு. சரியான ட்ராக்கில் போனாங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் யாராவது எங்கேயாவது ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். யாருக்காவது ஒரு வழி தெரியணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு உதவி பண்ணுறதே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆக்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது கும்பத்துக்கு இந்த மாதம், சிறப்பான ஒரு மாதமாகவே அமையும். கும்ப ராசிக்கான நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசியிலேயே ராகு.
நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு தெளிவாயிருப்பீங்க. ஸோ இல்லைனாலும் இன்னொரு தடவ சொல்கிறேன். ஸோ ராசியில ராகு இருக்கிறனால நிறைய ஓவர் திங்க் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஓகேங்களா? பதட்டம் இருக்கும், ஃபேமிலியோட கொஞ்சம் காரசாரமான ஃபைட்டு இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு எது எடுத்தாலுமே விரக்தி, இந்த மாதிரி தன்மையை வந்து கொடுக்கும். பட் நீங்கள் நல்ல ஒரு தெய்வ பக்தி பண்ணுறீங்க, பாசிட்டிவான விஷயங்களை பண்ணுறீங்க, ஜஸ்ட் லைக் தட்னு இதை தள்ளிட்டு போகிறீங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் உங்களை பாதிக்காது. ஜனனகால ஜாதகம் நல்ல தசாபுத்தி இருக்கும்போதுமே இது பெரிய மைனஸ் கொடுக்காது. ஸோ நான் இப்படி சொல்கிறேங்கிறதுக்காக தயவுசெய்து இதை வந்து நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஸோ இதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, நல்ல விஷயம் பிடிச்ச விஷயத்த பண்ணினீங்கனாலே மனசு ரிலாக்ஸ் ஆகிடும், ஓகேங்களா? 2ஆம் இடத்துல சனி, வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார், பாத சனி போயிட்டுருக்கு. ஸோ கவனமாக இருங்க, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிதானமாக இருக்கணும், ஓகேங்களா? தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. அதாவது புதிய நண்பர்கள் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்களோட பழகுங்க. ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்காதீங்க யாருக்குமே. பட் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நிச்சயமாக செய்யுங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், செஞ்சு கொடுங்க. ஆனால் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை முடிக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து செஞ்சு கொடுங்க. ஆனால் நான் உறுதிமொழி மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா அது அங்கே போய் லாக் அடிச்சிடும், ஓகே? ஸோ 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் சுறுசுறுப்பாக இருங்க, வேலைகளை சீக்கிரமாக முடிங்க, நல்ல உணவு நேரத்துக்கு எடுத்துக்கோங்க, ஓகே? ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு. ஸோ இந்த தொழில் பண்ணுறவங்க, வேலையில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருங்க. எதுவும் ஒரு புதுசாக எதுவும் ஒரு விஷயங்கள் நம்ம வந்து இப்போ பண்ணாமல் இருக்கிறது நல்லது, ஓகேங்களா? ஆனால் குருவோட பார்வை வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்குது, ராசிக்கு 12ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம் இங்கெல்லாம் கிடைக்குது. ஸோ இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த ராசியில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல சனி, குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ அதை பண்ணுங்கள், பிடிச்ச வேலையை பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஃப்யூச்சர் பற்றி யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு இப்போ என்ன நடக்குதோ அதில் தயவுசெய்து இப்போ இருக்கிற நிமிஷத்தில் லயத்து போங்க, அதுதான் நல்லது, ஓகேங்களா? ஸோ ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ 7ல் கேது இருக்கிறனால தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, ஓகேவா? 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் பார்த்திங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ ஒரு சிறப்பான அமைப்பு தான் 9ல் சுக்கிரன் இருக்கிறது. பட் 9ல் சூரியன் இருக்கிறனால அப்பா வகையில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க, ஓகேங்களா? தேவையில்லாத அலைச்சல் திரிச்சல் இதை வந்து ஏற்படுத்தும் 9ல் இருக்கிற சனி. 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன். ஸோ 10ல் செவ்வாய் இருக்கிறது நல்ல பலன் தான், அதாவது 50-50ன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ குருவோட பார்வையில் இருக்கிறனால உங்களுக்கு தொழிலில் நல்ல விருத்தி இருக்கும். இருந்தாலும் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறது, இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கூடுதல் கவனத்தை கொடுக்கறது வந்து நல்லது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிலேயே ராகு இருக்கிறனால நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் எப்பவும் சொல்கிறது தான், கலச வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் எந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாலும் இந்த கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்கோங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வன்னிமரம் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பொதுவாகவே வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விமர்சனத்தை வந்து தாங்கிக்க மாட்டீங்க, ஓகேங்களா? கரெக்டாக நான் சொல்கிறது? பாசிட்டிவோ நெகட்டிவோ, பாசிட்டிவ் சொன்னால் சந்தோஷப்படுவீங்க, நெகட்டிவ் சொன்னால் ரொம்ப கவலைப்பட்டுருவீங்க. ஸோ அது ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே விமர்சனத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்துட்டு மற்றவங்க உழைப்புக்கோ பொருளுக்கோ நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி விமர்சனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஸோ நல்ல டீப் நாலேஜு, நல்ல மெமரி பவர் இருக்கும் இவங்களுக்கு. சரியான ட்ராக்கில் போனாங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் யாராவது எங்கேயாவது ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். யாருக்காவது ஒரு வழி தெரியணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு உதவி பண்ணுறதே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆக்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது கும்பத்துக்கு இந்த மாதம், சிறப்பான ஒரு மாதமாகவே அமையும்.